ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ என்ன தான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலும் இன்னும் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 5 மார்க் எழுதுகிற மாதிரியோ ஒரு 2லேருந்து 3 2 மார்க் 3 மார்க் எழுதுகிற மாதிரி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா படிக்க முடியாத பசங்க இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, நைட்டு கூட படிப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 5 to 6 hours படிச்சின்னா கூட 50 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ 90க்கு 50னா 100க்கு 60. நான் வந்து பெருசாக உங்களுக்கு ஆசை காட்டலை. 3 2 மார்க் 3 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து 4 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கி தரேன். இப்போ 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 4 எழுதுறது ஈஸி. ட்ரூத் டேபிள் ஒன்று வந்துடும், 6.7 ஒன்று வந்துடும், தியரம் ஒன்று வந்துடும். இது 3ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயம் செகண்ட் சாப்டர் அந்த மாதிரி சும்மா கண்ணில் பார்த்திங்கனாலே நல்லா போட்டு பார்த்திங்கனாலே ஒரு 4 எழுதிடலாம். ஏன் 5 கூட எழுதலாம். நான் பேராசை காட்டில் 4 வைக்கிறேன். 2 மார்க் 3 மார்க் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏன்னா 2 மார்க் 3 மார்க்கில் எப்படி இருக்கும், 1 2 நம்ம சொல்லிட முடியாது. இந்த செம்மு அந்த செம்முன்னு ஒரே மாடலில் 4 செம்மு இருக்கும், அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் ஒரு சாப்டரில் அப்படி சொல்கிறேன், ஒரு 4 சாப்டர் படிச்சுட்டு போங்க, முடிஞ்சது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். 5 மார்க்கும் 1 மார்க் மட்டும் படித்தாலே நம்மளால் பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? அப்போது 1 மார்க் வந்து புக் பேக்கில் வந்து 15 அப்படிங்கும்போது 15 14னே வச்சுக்கலாம். அப்போ புக் பேக் நல்லா படிக்கணும்ல. 1 மார்க் ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் நல்லா படித்து வச்சுருங்க. ஓகே. இப்போ 12வது சாப்டர் ட்ரூத் டேபிள் நல்லபடியாக போட்டுப்பார். ஒருவேளை கஷ்டமாக இருக்கும், நிறைய பேருக்கு ஆன்சர் வராது, இதுலேயும் தவறு பண்ணுற ஆளுகள் இருக்கீங்க. ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக போட்டுப்பார். 5 மார்க்லையோ 3 மார்க்லையோ கேட்பாங்க, ஏன் 2 கூட கேட்கலாம், தயாராக இருங்க. 12.1 இந்த 5 கணக்கு நல்லா போட்டுப்பார். கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இது 2ல் ஏதோ ஒரு 5 மார்க் கேட்க தான் போகிறாங்க. அடுத்தது அங்கே 1ன்னு போட்டிருக்கேன்னா சாப்டர் 1ல் இது எதிர்பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் இதை விட்டுட்டு போயிடாதீங்க. லாம்டா மியூ எக்ஸாம்பிள்லையும் பார்க்கணும், எக்ஸசைஸ்லையும் பார்க்கணும். 1.4ல் கிராமர் ரூலில் அந்த சம் விட்டுறாது, 2 சம்மு. பாய் வாக்கிங் முடிஞ்சால் இந்த 5 கணக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடும். மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். லாம்டா மியூவாவது பார்த்துட்டு போ. அடுத்து 6th சாப்டர் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இந்த 4 தியரமு கண்டிப்பாக ஒரு தியரம் வந்துடும். இதில் எந்த தப்பும் பண்ணிடாத. ஆட்டிடியூட்ஸ் பார்த்துட்டு அண்ட் 6.7ல் எல்லா எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா 7 சம் இருக்குமா, அந்த 7 சம்மை நல்லபடியாக போட்டு பாரு. எக்ஸாம்பிள் கூட விடாத. இதில் என்ன வேணாலும் கேட்கலாம், ரெடியாரு. ஒரு 7 8 சம் இருக்கும், ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆன்சர் வரும். சும்மா போட்டுட்டு வந்தால் கூட ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்டெப் போட்டால் கூட ஸ்டெப் மார்க் இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. எல்லா கொஷினுக்கும் ஸ்டெப் மார்க் இருக்குது. அதனால் ஒரு 3 மார்க்காவது கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செய்து இதில் 5 மார்க் வராமல் கொஷின் பேப்பரே வராது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் வருது. ஸோ இதுவும் அப்போ 2 5 மார்க் இதிலே வந்துருச்சு. புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 5. நான் சாப்டர் 5ல் 5.2 பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா கொடுக்கல, ஆனால் அதுலேருந்து சம் வரும். என்னை கோச்சிக்காதீங்க, ஏன் கொடுக்கலன்னா நீங்கள் பெருசாக போட மாட்டீங்கன்னு சொல்லி தான். ஆனால் 5.5ல் லைட்டிங் ராக்கெட்டு, வாட்டர் ராடு, வாட்டர் ஃபவுண்டைன், டனல் இந்த 5 சம் மட்டும் பார்த்துக்கோங்க. 5.37 எக்ஸாம்பிள் தப்பாக எழுதியிருக்கானு தெரியல, நான் சொல்கிறேன். ட்ரக்கு, சன்னி எர்த்து, கான்கிரீட் பிரிட்ஜு, கம்யூனிகேஷன் ஆண்டனா இந்த 8 கணக்கு எப்படியாவது பார்த்துரு. 5.1ல் சர்க்குலர் ஈக்குவேஷன் பார்த்துரு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஈஸியாக பார்த்தாலும் நம்மளே 1 ஷாட் வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம், பாருங்கள். 5 மார்க் வந்து 1 2 வரும், 1 எழுதலாம். அடுத்து 7th சாப்டர். இப்போ 7th சாப்டர் ரொம்ப கஷ்டம் இல்லை, லாஸ்ட் பண்ணி படிக்க நான் சொல்கிறேன் பாரு. 7.2ல் கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வருது. என்னென்னா நமக்கு வந்து ஆங்கிள் பிட்வீன் வந்து 2 சம் இருக்குது. எக்ஸசைஸ்லையும் இருக்குது, எக்ஸாம்பிள்லையும் இருக்குது. எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராபோலா மாதிரி வரும். எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெருசாக இருக்கும், ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, அது பெருசாக இருக்கும், அதுவும் போட்டு பார்க்கணும். ஆர்த்தோகோனலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளும் இருக்குது, எக்ஸசைஸில் இருக்குது. தயவுசெய்து இதில் எதுவுமே விட்டுறாதீங்க, நல்லா போட்டு பாருங்கள். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நம்பர் தப்பாக எழுதிட்டேன். 7.18 7.17க்கு அப்புறம் 7.18. ஸோ 7.1ல் அந்த வாட்டர் டேங்க்கு, அந்த லேடரு, போலீஸ் ஜீப்பு, அந்த சம்மு, பலூன் சம்மு அதெல்லாம் தான் கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே நம்ம மிட்டமுக்கு படித்தது. இது போட்டிங்கன்னா இதில் ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது கஷ்டமாக இருக்குனாலும் அதை விட்டுரு, அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. யூலரஸ் தியரம் படிச்சுட்டு போ, ஆனால் வந்தால் தான் வரும், அது பார்த்துக்க. அடுத்து சாப்டர் 10ல் 10.8ல் ஒரு 5 மார்க் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணிடுவாங்க, ட்விஸ்ட் பண்ணிடுவானுங்க. 10.8 கேட்க மாட்டானுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அப்போ 10.8 என்னது, 10.8ல் இந்த கண்டிப்பாக இந்த 6 கணக்கும் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 3 பார்த்தாகணும். 10.5ல் இந்த 2 சம் என்னமோ தெரியல, ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த 2 சம் மட்டும் பார்த்துட்டு போயிடும், அவ்வளோதான். சாப்டர் 11 அந்த கே சம் இருக்கிற டப்பா போட்டு அந்த சம் தான் எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே எழுதலை. இந்த 2வது சம்மும் கூடுதலாக பார்த்துரு, 4வது சம்மும் பார்த்துரு. 5 மார்க்கில் கேட்க இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. அந்த டப்பா ஃபைண்ட் கே, ப்ராபபிலிட்டி, மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க, பார்த்துக்க. சாப்டர் 2 கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். ஸோ 2.4ல் 7 சம், 2.5ல் வந்து இந்த சம், 2.6ல் இமேஜினரி,
2.7ல் ஆர்கியூமெண்ட்டு, 2.8ல் Z³ + I √3 + I அந்த 4 5 6. இப்போவும் சொல்கிறேன், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன தான் இருந்தாலும் ஒரு 10 சம் இருந்தாலும் எல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் ஒரு 5 மார்க் வருது பார்த்தியா, அதுக்காண்டியாவது நீ படிச்சிரு, எப்படியாவது படிச்சிரு, ஓகேவா? அடுத்த சாப்டர் 4 4.5ல் அந்த tan inverse of x + tan inverse of y = tan inverse of x + y 1 - x என்ன இருக்குது இதில்? அதிலே காஸ் இன்வர்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இது ஈஸி. இந்த 4.28 மட்டும் ஆன்சர் நீ வச்சுக்கோ. x = 1/√2 டக்குன்னு ஆன்சர் வராது, அதை அப்படியே வந்து போட்டுட்டு ஆன்சர் போட்டுரு. சாப்டர் 3ல் அந்த சம்மு நம்ம 1/3 சம்மு, அது 7 சம்மு, எக்ஸாம்பிள் 3.28 பாருங்கள். இந்த அளவுக்கு கம்மியாக யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 5 சம்மு தான் நான் கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்துரு. ஸோ கட்டாயமாக எதில் வரும் அப்படின்னா செகண்ட் சாப்டரில் வந்துடும், 6th சாப்டரில் வந்துடும், அப்புறம் ஃபஸ்ட்டு 12th சாப்டரில் வந்துடும். அதனால தான் நான் 4ன்னு தைரியமாக சொல்கிறேன். 4.5ல் கூட வந்துடும், சரிங்களா? 10.8 மிஸ் ஆனால் கூட நமக்கு எதில் வந்துடும். அவ்வளோதான், 5 மார்க் முடிஞ்சு. இப்போது நான் சொன்ன 5 மார்க்கே 5 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுக்கு பேராசை, நான் 4ன்னே சொல்கிறேன். இதெல்லாம் படிச்சிருந்தா சேஃபு, ஓகேவா? 20 மார்க்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க்கு. இப்போ சாப்டர் 8, சாப்டர் 12, சாப்டர் 1 இதில் எது நான் கம்மி பண்ணணும்னு சொல்கிறேன். 8.1ல் 3 சம் தான் கொடுத்துட்டேன். 8.2ல் தான் அவங்க 2 மார்க்கே கேட்பாங்க. 8.4ல் 2 சம், 8.5ல் 2 சம், 8.7ல் 1 சம். இதில் எப்படி கம்மி பண்ணுறது நான்? இதில் எது வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். 12th சாப்டர் கண்டிப்பாக இந்த 8 சம் ஒரு வீடியோ எதாவது எடுத்து பாரு, ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே போட்டு தள்ளிட்டு போனால் இதெல்லாம் மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தீரம் நம்பர் 12.12, 12.1, 12.2 படிச்சிரு, தீரம் கேட்குறாங்க, ட்ரூத் டேபிள் பார்த்துரு. ஸோ இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் மட்டும் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வந்தால் லக்கு தான். சாப்டர் 1 மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன்லேருந்து ரேங்க்லேருந்து இந்த வருஷம் ஏதோ ஒரு சம் வரதான் போகுது. அப்போ இந்த ரேங்க் வந்து மைனர் மெத்தடு, ரோ ரெடக்ஷன் மெத்தடு எப்படியாவது பார்த்துரு. அண்ட் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடும் கிராமர் ரோலும் பார்த்துரு. 1.1ல் அஜ்ஜு கொடுத்து ஏ இன்வெர்ஸு, அப்புறம் அஜ்ஜு கொடுத்து ஏ கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. இதுதான் கொடுத்துருக்குறேன். 2 மார்க் 3 மார்க் இதுலேயும் எழுதிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. நமக்கு என்ன தேவையோ அது முடிஞ்சு. இனி அடுத்தது சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. 10th சாப்டருங்க எழுதிருக்கேன், 7.5 எழுதிருக்கேன். சரி, இதெல்லாம் முடியாது, டிஃப்ரென்ஷியேட்டே எனக்கு பண்ண தெரியாது, விட்டுரு. 11th சாப்டர் பாரு. 11th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 11.2ல் அந்த கேசம் சொன்னா அதே தான். அப்புறம் 11.5, 11.6 எக்ஸாம்பிள் 11.10 அந்த கேசம் தான். இந்த கேசம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது, கண்டிப்பாக வரும். இந்த ஃபஸ்ட்டு சம்மும் ரிப்பீட்டடு. 11.1ல் இன்வெர்ஸ் இமேஜ் பார்த்துரு. 11.3ல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டெகிரல் போட்டு கேட்கணும்னு சொல்லுவான். அது என்ன கேட்பானே தெரியாது. ஃபஸ்ட்டு சம் இருக்குது, மில்க் சம்மில் ஃபஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஃபைண்டுக்கே கண்டிப்பாக இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11.5ல் 1 2 3 4. ஸோ இது முயற்சி பண்ணி படிக்கலாம். இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் செகண்ட் சாப்டரில் 2.3, 2.4, 2.5ல் சம்முகள் கொடுத்துருக்குறேன். இது நீ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் வரும். இவ்வளோ தான், ஓகேவா? இது போக தேர்ட் இருக்குது, இங்கே ஒரு 3 சம் இருக்குது பாரு. இந்த 3 சம் வரும், கொஸ்டின் பேப்பரே வராது. இதில் 3 கண்டிப்பாக பார்த்துரு. இன்டெகிரலில் கண்டிப்பாக இந்த சம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதில் ஒரு சம்மு. அப்புறம் இந்த 10th சாப்டர் எலாபிட்டால் ரூல்லாம் பார்க்க முடிஞ்சால் பார்த்துரு. ஆனால் எலாபிட்டால் ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலாபிட்டால் ரூல் இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. 10th சாப்டரில் 10.5ல் இதையாவது பார்த்துட்டு போ, கண்டிப்பாக வரும். அண்ட் 10.3ல் இது, 10.4ல் இது. அது என்ன காரணம்னா இது வந்து அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணி போடுறது. கண்டிப்பாக இந்த கணக்குலேருந்து ஒரு கணக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். 3rd சாப்டராக 3.6 முடிஞ்சால் எல்லாமே பார்த்துரு. அண்ட் 2.6ல் ஃபஸ்ட் ஒன், 2.7ல் இது பண்ண. 6th சாப்டர் சும்மா பார்க்குறேன்னா பாரு, இன்னும் டைம் இல்லைனா விட்டுரு. பட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் டன் டார்க்கு அந்த டப்பா போடுறது, பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஈஸியான சம்ஸ் தான். ஸோ எதெல்லாம் பார்க்கணும்? செகண்ட் சாப்டர், 11th சாப்டர், இந்த 3 சம்மு, அதுக்கப்புறம் 8, 12, 1 போதும். அதை மீறி அந்த எலாபிட்டால் ரூலு, அந்த 10th சாப்டரில் டைம் இருந்தால் பாரு. இவ்வளோ தான். இதுக்கு மேலே கம்மி பண்ணால் நானும் மாட்டிக்குவேன், நீயும் நாளைக்கு வந்து எதுவுமே எழுத முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லபடியாக எழுது, கன்ஃபார்மாக முடியும். ஒன்றுமே முடியலன்னா ஜஸ்ட்டு பாஸாவது ஆகிறதுக்கு 5 மார்க் இருக்குது. 5 மார்க் வந்து உங்களுக்கு சாதம் ஒரு 5லேருந்து 6 வந்துடும். எப்படி நல்லா பண்ணுங்கள், அண்ட் 1 மார்க் நல்லா பண்ணுங்கள், பாஸ் ஆகிடலாம். ஸோ நல்ல மார்க்கும் எடுக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கொஸ்டின் பேப்பர் வீடியோ தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. பெருசாக எதுவும் இருக்காது. எதாவது இருந்தால் சொல்கிறேன், நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஏதாவது இருந்தால். அண்ட் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த சம்பளம் வரும்னு. ஷேர் ஆகும், சரிங்களா? லைக் பண்ணிங்கன்னா ஷேர் ஆகும். தேங்க்யூ.